ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ மந்தி வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பார்பிக்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி. பிளேட்டில் தட்டி சாப்பிடணும், பட் இருந்தாலும் அழகாக ஊற்றுறாங்க. என்ன இனிக்கு இந்த தக்காளி சாஸ் ஊற்றிக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அங்கே உள்ள மந்தி, துபாய் மந்தி எப்படி இருக்குது, அந்த தக்காளி சாஸே ஒரு மாதிரி அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஊற்றும் போதே அப்படியே கிளுகிளுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பார்பிக்யூ சிக்கன் ஓகே, இதெல்லாம் அங்கே கிடைக்காது. இது எப்படி புதுசாக இருக்குன்னு தெரில. அப்படி மந்தி வாங்கினேன், மந்தி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைக்கும் வெள்ளாது. பார்பிக்யூ ஓகே, பார்பிக்யூ நல்லா இருக்குது. பார்பிக்யூ வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த மந்திங்கிறது ஒரு மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்ன இனிப்பு என்னெல்லாமல் கொடுத்துருக்காங்க. நல்லா இல்லை மக்களே, வேலைக்காவது. பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பிட வந்திருந்தோம்ல. ஆனால் என்ன கதைன்னா, துபாயில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நானும் ஆஃப் மந்தி வாங்கினேன். கேட்டலா, ஆஃப் மந்தி ஏன்டா வாங்கினேன்னு ஆகி போச்சு. ஒரு வரைக்கும் ஆகாது. அங்கே இருக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது தான். பட் இருந்தாலும் ஒரு 50% அந்த டேஸ்ட்டாக இருக்கணும்ல. வெறும் சோறை பொங்கி வச்சு எண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி தான் இருந்தது. ஒரு வரைக்கும் கொள்ளாது மக்களே, நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கல. தெண்டத்துக்கு போச்சு, விருதாக போச்சு. சரி மக்களே, டாட்டாவே போய்ட்டு வரேன்.